மகாவிஷ்ணு இந்த உட்காந்துருக்காரு. மூஞ்ச காமிங்க பிரதர். பிரதர் பரம்பொருள் அறக்கட்டளையை சுற்றி சூழ்ந்திருக்கும் போலீஸ். எடுக்க வந்த ஆவணங்கள். அறக்கட்டளை நிர்வாகத்தினரிடம் நடக்கும் விசாரணை. சென்னையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சர்ச்சையாக பேசிய பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு அங்குள்ள பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரிடம் வாக்குவாதம் செய்ததை தொடர்ந்து அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டு சென்னை சைதாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகை தந்த மகாவிஷ்ணுவை கைது செய்தனர். நீதிமன்றத்தில் 3 நாள் போலீஸ் காவலுக்கு எடுத்துள்ள நிலையில் திருப்பூர் அடுத்த குளத்துப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பரம்பொருள் அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பரம்பொருள் அறக்கட்டளையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக சைதாப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த அறக்கட்டளையில் உள்ள ஒவ்வொரு அறையிலும் சென்று கோப்புகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். மகாவிஷ்ணுவின் அறக்கட்டளைக்கு நன்கொடை வசூல் எவ்வளவு, அறக்கட்டளை செயல்பாடுகள் குறித்தும் ஆவணங்கள் குறித்தும் அவருக்கு பின்புலம் குறித்தும் பல ஆவணங்களையும் ஆய்வு செய்து வரும் அதிகாரிகள் வங்கி சார்ந்த ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க், லேப்டாப், பென்டிரைவ் ஆகியவற்றையும் விசாரணைக்காக எடுத்துச் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாடுகளில் இருக்கும் பல கிளைகள் குறித்தும் அவற்றை ஏற்படுத்த அவருக்கு உதவியவர்கள் குறித்தும் பல கிளைகளை ஏற்படுத்த மகாவிஷ்ணுவுக்கு உதவியவர்கள் பட்டியலும் சேகரிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகம் திருப்பூர் மாவட்ட காவல்துறையின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.